தி ஆர்ட் ஆஃப் நாட் கேரிங். நீங்க யார பத்தியுமே கேர் பண்ணாம இருக்கணும் அப்டின்னா என்னலாம் பண்ணணும் அப்டின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியது எல்லாரையும் எப்பவுமே சந்தோஷப்படுத்த முடியாது. எல்லாரையும் எப்பவுமே திருப்தியா வச்சுக்க முடியாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. 2வது வாட்டியும் ட்ரை பண்ணுங்க. ஒருத்தவங்க வந்து சந்தோஷம் கிடைக்கல, திருப்தியா இல்ல அவங்க திரும்பவும் உங்கள்ட்ட திரும்ப திரும்ப அவங்க வந்து கிளைம் பண்றாங்க அப்டின்னா, அத வந்து அப்டியே விட்டுருங்க. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. பிகாஸ் உங்களோட லைஃப் வந்து அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ ஃபுல்ஃபில் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. உங்க லைஃப் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காக உள்ளது. நாட் ஃபார் ஃபுல்ஃபில்லிங் அதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மேக்கிங் அதர்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆர் ஹாப்பி இஸ் நாட் யுவர் லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இத விட பெரிய விஷயம்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க. இவங்களால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு அவங்களே புரிஞ்சுட்டு விலகிடுவாங்க. சோ 2வது அடுத்தவங்க ஒப்பீனியன் பத்தி கேரே பண்ணிக்காதீங்க. அடுத்தவங்க ஒப்பீனியன் வர்றது அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தானே தவிர, உங்களோட லைஃப்ப ஜட்ஜ் பண்ணி வர்றது கிடையாது. அவங்கள அந்த சிச்சுவேஷன்ல வச்சு பார்த்துட்டு தான் அவங்க அந்த ஒப்பீனியன் சொல்றாங்க. சோ இது அவங்களுக்கான ஜட்ஜ்மென்ட், உங்களுக்கான ஜட்ஜ்மென்ட் கிடையாது. சோ அடுத்தவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லும்போது, அத நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்ப்ளி இக்னோர் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ். அதுவும் கேட்காத இடத்துல இருந்து ஒரு ஃபீட்பேக்கோ, ஒப்பீனியனோ வரும்போது, நீங்க இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. டோட்டலாவே இக்னோர் பண்ணிடலாம். நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தான் டிஃபைன் பண்ணணும். அவங்களோட வேர்ட்ஸ் கிடையாது. அடுத்தவங்க என்ன சொல்வாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தியே நீங்க சுத்தமா யோசிக்க கூடாது. அவங்களுக்கு 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல அவங்க லைஃபயே அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. இதுல உங்க லைஃப வேற அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துட்டு நீங்க இருக்க தேவையில்ல. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க, இதெல்லாம் விட்டுட்டு டிசிப்ளினும், குட்வில்லும் இருந்தா போதும். நீங்க நினைச்சத என்ன வேணா பண்ணலாம். மத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா, உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமயே அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியும் யூஸ் கிடையாது. ஏன்னா, எவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. நெக்ஸ்ட் எப்படி கேர் பண்ணாம இருக்கலாம்? அமைதியா போயிடுறது. யார் என்ன சொன்னாலும் அமைதியாவே போயிடுறது. இங்க வீக்னஸ் கிடையாது. உங்களோட அமைதி தான் இங்க ஸ்ட்ரென்த். எல்லா சண்டையும் உங்களுக்கானது கிடையாது. சில பேர் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உங்க மேல சண்டை மாதிரி அது வெளிப்படும். ஆனா அது உங்ககிட்ட வர சண்டை கிடையாது. சோ அதையெல்லாம் பிக் பண்ணி நீங்க சண்டை போடணும்ன்ற அவசியம் இல்ல. அவங்களோட டிராமாவுக்கு உங்களோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மத்தவங்கள கேர் பண்ணாம இருக்கிறது எப்படின்னா, உங்களோட எந்த செயலையும் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது கோர்ட் ட்ரையல் கிடையாது. அவங்க லாயரும் கிடையாது. டைம், எனர்ஜி அப்புறம் பீஸ்ஃபுல்னஸ் இது எல்லாமே உங்கள்ட்ட இருக்க லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இப்ப பணம் உங்கள்ட்ட கம்மியா இருந்தா எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணீங்க? யாருக்கு குடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் குடுக்கணும். எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும். ஒரு விஷயத்த கேர் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்றது நீங்களா தான் இருக்கணும். மத்தவங்க கம்பல் பண்றாங்க, மத்தவங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. எனி டைம், எனிவேர் கேர் பண்ணாம இருக்கணும்னா, நீங்க பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் உங்களுக்கு நீங்க தான் பிரையாரிட்டியா இருக்கணும். உங்களோட பீஸ டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கு எப்பவுமே உங்களோட லைஃப் ஆக்சஸ் குடுக்காதீங்க. எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்கணும்ன்றும் அவசியம் இல்ல. எல்லாருக்கும் நீங்க நல்லவங்களா நடந்துக்கணும் அப்படின்னும் அவசியம் இல்ல. உங்களுக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ அத பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இடையில வர்றதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு வழினா ஆர்ட் ஆஃப் நாட் கேரிங் தான்.